ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஓகேவா? புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, அண்ணன் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த நாளுக்குரிய தலைப்பு என்ன தெரியுமா? தீம். ஒவ்வொரு தலைப்பின் கீழே தானே நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வரோம். அதே மாதிரி இந்த புதிய வருடத்தில், அதுவும் இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு சூப்பரான தலைப்போட அண்ணன் வந்திருக்கேன். என்ன தலைப்பு தெரியுமா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ். பிரைஸ் லார்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பிரைஸ் லார்ட்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்னா யாரு? ஏசப்பா. ஸ்தோத்திரம்னா நன்றி. ஏசப்பாவுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு நன்றி சொல்லணும். ஆமாம், இப்போ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் சார் அப்படி நீங்கள் சொல்லுவீங்களே. அதே போல் ஏசப்பா உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அப்படி தானே பிள்ளைங்களா? ஆமாம், உங்களுக்கு படிப்புக்கு நல்லா படிப்பதற்கு ஞானத்தை தந்திருக்கலாம். அப்புறம் என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்ஸில் நல்லா வளர்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை தந்திருக்கலாம். அப்போ நீங்கள் ஜேசஸ் கிட்ட கேட்டிருப்பீங்களே, ஏதாவது ஏசப்பா எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா தந்திருப்பார்ல. அதுக்கெல்லாம் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க நமக்கு ஹெல்ப் பண்ணும் போது நம்ம என்ன சொல்கிறோம்? தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆனால் நம்மளை படைத்த ஏசப்பா அவர் நமக்கு ஒரு நன்மையை செய்யும் போது, உதவி செய்யும் போது என்னைக்காச்சும் நம்ம தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா? மறந்துடாதுங்க தம்பி. பிரைஸ் லார்ட். என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பாருங்களேன், நம்ம அப்பா, நம்ம அம்மா, உங்களுக்கு தம்பி இல்லை அக்கா யாராவது இருக்கலாம். அவங்கள குறித்து நீங்கள் ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? நல்ல ஒரு அப்பாவை தந்திருக்கீங்க, தேங்க் ஜீசஸ். நல்ல ஒரு அண்ணனை தந்திருக்கீங்க, நல்ல ஒரு தங்கச்சியை தந்திருக்கீங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை தந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னைக்காச்சு ஜீசஸ் கிட்ட தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். அப்படி பண்ணலையா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தெரியுமா? இனிமேட்டி எனக்கு ஏசப்பா நன்மை செஞ்சுன்னா அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். டெய்லியும் நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். சாப்பிடும்போது தேங்க்ஸ் சொல்லுவேன், நல்ல ஒரு ஃபேமிலி நீங்கள் தந்திருக்கேன் தேங்க்ஸ் சொல்லுவேன், நல்லா படிக்கிறது நாணத்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஓகே பிள்ளைங்களா? இந்த தலைப்பின் கீழே இந்த நாள் ஃபுல்லாக நம்ம நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓப்பனிங் ப்ரேயர். ஓகேவா? நம்ம ஆரம்ப ஜெபத்தை பண்ணி நம்ம இந்த நாள் ஒரு கிட்ஸ் டைமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி முழங்கால் படிட்டு கைகளை குப்பி அண்ணனோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அண்ணனோடு கூட சேர்ந்து அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த அருமையான பிள்ளைகளை சந்திக்க நீ பாராட்டும் உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், இந்த புதிய ஆண்டிலும் இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரே தகப்பனே சுவாமி, இந்த யூடியூப் சேனல் மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனிலிருந்து கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் அவருக்கு பிரயோஜனமாய் அமையட்டும். ஒவ்வொரு செக்ஷனிலும் கர்த்தருடைய கிரியை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் நீங்கள் கவனிக்கும்படியாக நீ திறந்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உங்கள் வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர். அந்த பிள்ளை இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சப்பா இந்த வீடியோவை அசட்டே பண்ணாதபடி அண்ணன் என்ன சொல்லித்தராங்க, ஆண்டவர் ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன பேசுன்னு சொல்லி நல்லா கவனிப்பதற்கு தேவனின் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும். என்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஓகே பிள்ளைங்களா, நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, அடுத்த ப்ரோக்ராம்குள்ளே நம்ம போகலாமா? இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? மெமரி வேர்ட்ஸ், மனப்பாட வசனம். அதை சொல்லித்தர ஒருத்தங்க வராங்க, அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். ஹாய் குட்டீஸ், how are you all? All are fine? Okay, introduce myself. I am Lelin. I am from Switzerland. Today we are learn about memory words in the Bible. Okay, all of ready? All of you looking sad or happy? I am so happy and by God's grace. You are? Okay, today we are learn about memory words in the Bible. Psalms 136 verses 1. Give thanks unto the Lord, for he is good, for his mercy endureth forever. How many of us know the endureth meaning? Endureth means balanced. The Lord mercy balanced forever. In your life, in your studies, in your families, and etc. Endureth means is balance. The Lord mercy
is balanced in your life. Okay, children, again I am telling the memory words. Listen to me, listen carefully. Psalms 136 verses 1. Give thanks unto the Lord, for he is good, for his mercy endureth forever. Okay, what is the meaning of this verse? Give thanks unto the Lord. Who is the Lord? Lord is Jesus Christ. Okay, don't forget, Lord is Jesus Christ. Jesus Christ expecting one thing. What is that? You know? I tell you, wait. Jesus Christ expecting praise in your heart. Okay, praise in your heart. Yes, Jesus Christ, the Lord Jesus Christ expecting praise in your heart. Okay, some people praise in the mouth, but God, the Lord, the Jesus Christ, He is expecting praise in your heart. Children, you understand? Yeah. Again, one thing. He is a good. Yeah, the Lord Jesus Christ, He is a good for your family, in your studies, and in future life. The Lord Jesus Christ is good in your life. Okay, don't forget this word. Okay, children. Okay, see you next episode. Don't forget my name and my place. The next episode, we are see you next place. Okay? Bye, see you. என்ன பிள்ளைங்களா, மனப்பாட வசனத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் கற்றுக்கொண்டீர்களா? எப்படி நம்ம லெல்லினா சூப்பராக உங்களுக்கு மெமரி வேர்ட்ஸ் மனப்பாட வசனத்தை அவங்க மொழியில் உங்களுக்கு சூப்பராக சொல்லி தந்தாரா? ஓகே, இப்போ அடுத்தது ஸ்டோரி டைம். பா, இவ்வளோ பெரிய சர்ச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை சாலமோன் அண்ணன் என்ன பண்ணாங்க, பைபிளில் கர்த்தருக்காக ஒரு பெரிய சர்ச் கட்டினாங்க. அது எதனால் தெரியுமா? சாதாரண ஒரு ஏதோ சில்வர்லேயோ இதுலேயோ கிடையாது, பிளாட்டினம்லேயோ, கோல்டில் கர்த்தருக்காக பெரிய ஒரு ஆலயத்தை என்ன பண்ணாங்க, சாலமோன் அண்ணன் கட்டினாங்க. எதுக்காக அப்படின்னா, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாரு. என்ன வாக்குத்தத்தம்? இந்த மாதிரி உனக்காக நான் ஆலயத்தை கட்டுவேன், அதில் நான் உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பதில் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சாலமோன் என்ன பண்ணுறாங்க, நிறைய காரியங்களை, பெஸ்ட்டான காரியங்களை வச்சு சூப்பராக கட்டி முடிக்கிறாங்க. அப்படி கட்டி முடித்ததுக்கப்புறம் பொதுவாக என்ன வைப்பாங்க நம்ம வீடுகள்லாம்? இப்போ ஒரு வீடு கட்டிட்டு என்ன வைப்போம்? பால் காய்ப்பு அப்படின்னு வைப்போம்ல. வீடு பிரதிஷ்டைக்காக நிறைய பேரை கூட்டி, அப்போ அந்த வீட்டை கட்டினவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டினுடைய தலைவர் நின்று, அதில் நிறைய பேர் வேலை செஞ்சுருந்தாலும் அந்த வீட்டினுடைய தலைவர் நின்று என்ன பண்ணுவார், வாங்க இது இப்படி கட்டணும் இப்படி கட்டணும் அப்படின்னு விலைக்கு காட்டுவாங்க, சுற்றி காட்டுவாங்க இல்லையா? அதே போல் சாதாரண வீட்டுக்கே அப்படின்னா சாலமோன் அண்ணன் பெரிய சர்ச்சை யாருக்காக கட்டினாங்க? தங்களுக்காகவே இல்லை, கர்த்தருக்காக அது கட்டினாங்க. அப்படி கட்டும்போது அதை பார்க்க நிறைய ஜனங்கள், யாரெல்லாம்? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த சர்ச் இனாகரேஷனுக்கு ஒரு காலிங் கொடுக்குறாங்க. ஜனங்கள் எல்லாரும் ஆவலோடு என்ன பண்ணுறாங்க, அந்த கட்டின அந்த தேவாலயத்தை பார்க்க அந்த சபையில், அந்த சர்ச்சில் கூடியிருக்காங்க. அப்படி கூடியிருக்கும்போது இப்போ அதை கட்டி எல்லாவற்றையும் இயக்குன சாலமோன் அண்ணன் ஒரு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதலாவது அவங்க எதில் திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க எல்லாருடைய ப்ரேயர்ஸ்க்காகவும் அந்த சர்ச்சு கட்டப்பட்டது இல்லையா? ஆனால் எடுத்ததுமே சாலமோன் அண்ணன் ப்ரேயர் பண்ணாங்களா? கிடையவே கிடையாது குட்டீஸ். முதல்ல என்ன பண்ணாங்க, ஏசப்பாக்கு தேங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? எனக்கு இது கொடுத்தீங்களே அப்படின்னு டைரெக்டாக தங்களை இன்க்ளூட் பண்ணாமல், அந்த ஆதி காலத்திலேருந்து அவங்க கேள்விப்பட்ட இல்லை முன்னோர்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஏடுகள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அது ஒவ்வொன்றா இருதயத்தில் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த டேயில் கூடி வந்திருக்கிற ஜனங்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னு அவளோட கேட்கும்போது, அப்போ சாலமோன் ராஜா அழகாக சொல்கிறாங்க. பேசின வேர்டு என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை இன்னொரு டைம் சொல்லட்டான்னு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கள் முன்னோர்களில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க இல்லையா? அவங்கள மீட்டு கொண்டு வந்தீங்க, அநேக அற்புதங்களை செஞ்சீங்க. அது நடந்து பல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் அதை கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, சாலமோனை ரிமைண்ட் பண்ணி ஏசப்பாக்கு தேங்க் பண்ண ஆரம்பிக்காங்க. அப்படி சொல்லும்போது இப்போ கர்த்தருக்கு என்ன ஞாபகம் வரும்? அந்த டைமில் நடந்ததையும் என் பிள்ளைகள் மறக்காமல் என்னுடைய அற்புதங்கள் அதிசயங்களை சொல்கிறாங்களே அப்படின்னு ஏசப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அதே போல் அவங்க சொல்ல 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 ஒவ்வொரு காரியமாக தேங்க் பண்ணிட்டே வராங்க.
அப்படியே தேங்க் பண்ணிட்டு வரும்போது தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆலயத்தை கொடுத்தீங்க, இந்த ஆலயத்தை நீங்கள் சொன்னபடியே கட்டுறதுக்கு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்க, நீங்கள் வாயினால் சொன்னதை கரத்தினால நீங்கள் செஞ்சு முடிச்சிங்களே, எல்லா விதமான அந்த கணத்தையும் கர்த்தருக்கு செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர்ஸ், நிறைய ப்ரேயர்ஸ் ஜனங்களுக்காக பண்ணிட்டு முடிக்கும்போது என்ன நினச்சி தெரியுமா, ஏசப்பாவுக்கு அந்த ப்ரேயர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அற்புத அதிசயங்களை சொல்லி கர்த்தரை பிரியப்படுத்தினதுனால உங்களுடைய ப்ரேயர்ஸ் உடனே கேட்கப்பட்டது. வானத்துலேருந்து கர்த்தர் அந்த பலியை அக்னி மூலமாக ஏற்றுக்கொண்டாங்க. சரி என்ன, இப்போது இந்த கதையிலேருந்து நான் என்ன கற்றுக்கலாம் இல்லை, இன்றைக்கி நிறைய டைம் ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு அது வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், அல்லது தேங்க் பண்ணணும்னா எனக்கு மட்டும் இதை செஞ்சீங்களே அதுக்காக நன்றி சொல்லுவோம். கிடையாது குட்டீஸ். நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ அப்பா அம்மா வீட்டில் சின்ன வயசில் செஞ்ச நன்மைகளை சொல்லுவாங்க. ஹேய், இப்படி நான் ஒரு ஆபத்துலேருந்து இப்படி ஏசப்பா என்னை காப்பாற்றுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்போமோ நடந்ததாக இருக்கும் இல்லை, இந்த தாவீதன் எப்படி சாலமோனுக்கு சொன்னாங்களோ, அது எப்படி சாலமோனுக்கு இருந்ததோ அதெல்லாம் ஞாபகம் வச்சு ப்ரேஸ் பண்ணாங்களே. அதே போல் நீங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்ச நன்மைகள், அது மட்டும் இல்லை, அவங்களோட அப்பா அம்மாவுக்கு செஞ்ச உங்கள் பாட்டி தாத்தாவுடைய அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் சொல்லி 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 ப்ரேஸ் பண்ணும்போது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பழையதை என்ன பண்ணுவாங்க, மறக்காமல் இன்னும் என்னை துதிக்கிறாங்களே சந்ததி சந்ததியானு ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கு உடனே சாலமன் அந்த மாதிரி ஆன்சர்ஸும் கிடைக்கும். இன்னையிலேருந்து ஒரு டிசிஷன் எடுங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசப்பாவுக்கு உனக்கு செஞ்ச நன்மைகள், உங்கள் சந்ததிக்கு, உங்கள் ஃபேமிலிஸ்க்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்ச நன்மைகள் எல்லாவற்றையும் தேங்க் பண்ணிவிட்டு நீ ஒரு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணி பாரு. ஏசப்பா அவங்க கூட பேசுகிறத, உன்னுடைய ப்ரேயர்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறத நீ ஃபீல் பண்ண முடியும். ஓகே குட்டீஸ், ஸோ அண்ணன் சொல்லியிருக்கிற மாதிரி இன்றைக்கி நிறையா அது ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். நீங்கள் முதல்ல ப்ரேயர் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கரெக்டாக சொன்னீங்க, தேங்க் பண்ணணும். அப்படி தேங்க் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏசப்பா செய்த அற்புதங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாபேஷ் அண்ணா. பாய்.